ஆண்டவர் உங்களை தண்டிக்கிறாரு, ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறாரு, ஆண்டவர் தான் உங்களை தண்டிக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியாது. வெளியே இருக்கிற எல்லாருமே வந்து உங்களை என்ன பாக்குறாங்கன்னா, நல்ல பையன், என்னமா நீ நல்ல, உனக்கு என்ன, ஆனா கர்த்தர் உங்களை தண்டிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன், நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவதி. கர்த்தர் தண்டிக்கிற புத்திரன் பாக்கியவான், கர்த்தர் தண்டிக்கிற மகள் பாக்கியவதி. அது ஒரு பெரிய கிருபை. ஆண்டவர் தன் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஆண்டவருடைய தண்டனை உங்க மேல இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய அன்புல இன்னும் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கு இன்னும் இருக்குது. ஆண்டவர் உங்களை கைவிடலன்றதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னா, கர்த்தர் உங்களை தண்டிக்கிறது தான் ஆண்டவர் உங்களை கைவிடாதனுடைய ஆதாரம். அதனால கர்த்தர் தான் பாஸ் என்ன தண்டிக்கிறார். எனக்கு தெரியுது, நான் செய்த தப்புக்கெல்லாம் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கே ஒப்பு கொடுங்க, இயேசுட்ட கேளுங்க, இயேசுவே எனக்கு ஒரு மனுஷனிடத்திலிருந்து காப்பாத்துங்க. இச்சையான வார்த்தைகளை பேசுகிற மனுஷன், இச்சைக்கு நேரா என்னை வழி நடத்துகிற மனுஷனுக்கு நான் என்ன பண்ணணும்னா காப்பாற்றப்படணும். அல்லேலூயா.